நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சியில் மேக்ஸ் சிலபஸில் இருக்க டாபிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஒரு ஒரு டாப்பிக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கிற எல்லா மாடலும் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப கொஞ்சம் பொறுமையாகவே பார்க்கலாம். நமக்கு நிறையவே டைம் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வீடியோஸ் போட முடியுமோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன விஷயமும் சொல்ல முடியுமோ, அது வரைக்கும் எல்லாத்தையுமே நான் கரெக்டாக போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த வீக்கில் இது முடிக்கணும், அந்த வீக்கில் அது முடிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. மேக்ஸுக்கு நமக்கு நிறையவே டைம் இருக்குது. ஸோ வீக்லி 2 or 3 வீடியோஸ் நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். எல்லா மாடல்ஸுமே இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து எல்லாத்தையுமே நான் கொடுத்துருவேன் உங்களுக்கு. வாங்க சேர்ந்து பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி புரியல அப்படின்னா திருப்பியும் வந்து அதுக்கு போட்டு பாருங்கள். திருப்பியும் வந்து அதை வச்சு பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்னு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கிளியராக சொல்லிடுறேன். சிம்பிளிஃபிகேஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துருக்க டாபிக். சிம்பிளிஃபிகேஷன்றது நிறைய பேருக்கு மேக்ஸிமம் அது ரொம்ப கொஞ்சம் டஃப்பான டாப்பிக்காகவே இருக்குது. ஏன்னா எந்த மாடல் வருது, என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியவே மாட்டேங்குது. இப்போ நம்ம கிளியராக எவ்வளோ பேசிக்லேருந்து ஆரம்பிக்க முடியுமோ ஆரம்பிக்கலாம். இதெல்லாமே நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக நமக்கு என்ன தெரியணும், சிம்பிளிஃபிகேஷன்னா பேசிக்காக என்ன தெரியணுன்றதுக்காக ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்காக நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னாலே போர்ட் மாஸ் ரூல் தெரிஞ்சிருக்கணும். போர்ட் மாஸ் ரூல்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பீனா பிராக்கெட், ஓனா ஆஃப். ஆஃப்ன்றது நம்ம ஆஃப்ன்ற இடத்துல எடுத்துட்டு மல்டிப்ளிகேஷனா கூட எடுத்துட்டு வருவோம். அதே மாதிரி தான் பிராக்கெட்ன்ற இடத்துலையும் அப்படிதான் கொண்டு வருவோம். டினா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா ஆட், எஸ்னா சப்ராக்ஷன். சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னாலே நமக்கு போர்ட் மாஸ் ரூல் கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இது எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாமே பேசிக் ரூல்ஸு நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வாங்க போகலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என். அதாவது இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு 2 எடுத்துக்கலாம். 2 பவர் 3 இன்ட்டு 2 பவர் 4 இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை நம்ம இது சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா 2 பவர் 3 + 4ன்னு எடுத்தா எவ்வளோ வரும்? 2 பவர் 7. இதுதான் இப்படி கொடுத்துருக்காங்க. பேஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு பாருங்க. பேஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேலே இருக்க பவரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்து பாருங்க ஏ பவர் எம் டிவைடட் ஏ பவர் என் அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கு, இங்கே டிவைட் இருக்கு. மல்டிப்ளிகேஷனை ஆட் பண்ணணும், டிவிஷன் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ 2 பவர் 5 இன்டூ 2 பவர் 2 இப்படி இருந்துச்சுன்னா 2 பவர் 5 மைனஸ் 2 ஈக்குவல் டு 2 பவர் 3. இப்படி தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் ஏ பவர் என் ஹோல் பவர் என் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஏ பவர் எம் ப்ளஸ் என். இதில் எல்லாத்துலேயும் பாருங்க பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கு. ஸோ 2 பவர் 3 ஹோல் பவர் ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா பேஸ் மேலே இருக்க பவர் ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ 3 இன்ட்டு 2 எவ்வளோ? 6. ஸோ 2 பவர் 6. அடுத்து போங்க ஏ பவர் எம் ஈக்குவல் டு ஏ பவர் என் அப்படின்னு இருக்கு அப்படின்னா எம் ஈக்குவல் டு என்னன்னு அர்த்தம். அதாவது பவர் ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். இப்போ 2 பவர் 3 ஈக்குவல் டு பேஸ் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கு. ஈக்குவல் டு 2 பவர் என் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த என்னோட வேல்யூவும் 3 தான். இப்போ என்னோட வேல்யூ 3. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்படி தான் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். இப்படி ஒரு பேஸ் ரெண்டு பேஸ்க்கும் ஈக்குவலாக கொடுத்து மேலே ஒரு பவர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல பவர் இல்லை அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்படி தான் போடணும். 2 பவர் 3 ஈக்குவல் 2 பவர் n இருந்துச்சுன்னா என்னோட வேல்யூ n ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ், அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இருக்கு அப்படின்னா 4 ஹோல் பவர் 1/2. ஸோ 4 ஹோல் ரூட் எவ்வளோ? 2. ஸோ இதுவும் ஈக்குவல் தான். நெக்ஸ்ட் கியூப் ரூட் ஆஃப் 8 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 8 பவர் 1/3. இப்போ ஆன்சர் 2. கியூப் ரூட் ஆஃப் 8 எவ்வளோ? 2 தான். நெக்ஸ்ட் a பை பி ஹோல் பவர் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்றது எப்படி வரும்னா அதோட ரெசிப்ரோக்கலாக இருக்கும்போது அப்படியே சைனும் மாறிடும். இதுவும் ரெசிப்ரோக்கலாக இருக்கு பாருங்க. 2/3 பவர் 3 மைனஸ் 4 இப்படி இருக்கு அப்படின்னா அது ரெசிப்ரோக்கல் ஆகும்போது 3/2 ஹோல் பவர் இது இந்த பக்கம் போயிடும் 4 மைனஸ் 3. எக்ஸுக்கும் ஒய்க்கும் அப்படியே சிம்பிள் மாறி இருக்கு பாருங்க. இது எல்லாமே
பேசிக் டேர்ம்ஸு, பேசிக் ரூல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னாலே இந்த பேசிக் ரூல்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதாவது கண்டுபிடிக்கணும். இதை வச்சு இந்த பேசிக் ரூல்ஸ் வச்சு நம்ம ஒரு 10 சம்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சம் 100 மைனஸ் 50 டிவைடட் 2. இது இடத்துல போர்ட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன எதை சால்வ் பண்ணியிருப்போம்? டிவிஷன் இருக்கு, சப்ராக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ 100 மைனஸ் 50/2 எவ்வளோ? 25. ஸோ ஆன்சர் 75. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா போர்ட்மாஸ் ரூல் தான் நம்ம கண்டிப்பாக ஆரம்பிக்கணும். இதில் டிவிஷன் இருக்குது, சப்ராக்ஷன் இருக்குது. ஸோ சப்ராக்ஷன்றது லாஸ்ட்டில் தான் இருக்குது, டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. ஸோ 100 மைனஸ் 25, 75 ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 1600 டிவைடட் 4, இது வந்து ஒரு ப்ராக்கெட்டில் இருக்குது, இன்டூ 1296 டிவைடட் 6, இது ஒரு ப்ராக்கெட்டில் இருக்குது. இப்படி இருந்தாலே சிம்பிளிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட் எடுத்தோடனே போர்ட் மாஸ்ன்னு எழுதிக்கோங்க, இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. போர்ட் மாஸ்ன்றது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் சிம்பிளிஃபிகேஷனே பண்ண முடியும். ஸோ பின்றது ப்ராக்கெட். ஸோ ஃபஸ்ட்டே ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கோங்க. 1600 டிவைடட் பை 4 எவ்வளோ? 400 இன்ட்டு 1296 டிவைட் பை 6 பண்ணும். 6216. ஸோ ப்ராக்கெட்டில் இன்ட்டு ப்ராக்கெட்டில் இருந்தாலே மல்டிப்ளிகேஷன் தான் அர்த்தம். இதில் மல்டிப்ளிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மல்டிபிள் பண்ணி ஆன்சர் போடுங்க. 2 0 இருக்குது, 0 0 போட்டுக்கலாம். 4 6 24, 4 4 5 6, 4 2 8. ஸோ 86,400. இந்த மாதிரி சிம்பிளான சம்மும் நிறைய இதில் கேட்பாங்க. இது டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் கிடையாது, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளானதான் சம்ஸ் கேட்டுட்டு இருப்பாங்க. சிம்பிளிஃபிகேஷனில் கண்டிப்பாக ஒரு 3 to 4 சம்ஸ் கண்டிப்பாக வந்துடும். எல்லா எக்ஸாமுக்குமே சொல்கிறனால டிஎன்பிஎஸ்சியில் 25 இதில் கண்டிப்பாக மேக்ஸிமம் 2 3 வந்துடும். ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஈஸின்னு நினச்சிட்டும் ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஈஸியாகவே சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 5000 மைனஸ் 5000 டிவைட் பை 5 இப்படி இருந்துருச்சுல அப்படின்னா நீங்கள் மட்டும் 5000 மைனஸ் 5000 0 வந்துச்சு, 0 டிவைட் பை 5 வந்து 0 தான் அப்படின்னு நினச்சிட்டு போடக்கூடாது. போர்ட் மாஸ் ரூல் தான் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து டிவைட் பண்ணிட்டு அப்புறம் தான் சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு 5000 மைனஸ், இங்கே பாருங்கள் 5000 டிவைட் பை 5 எவ்வளோ? 1000. ஸோ 5000 மைனஸ் 1000 எவ்வளோ? 4000. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சிக்ஸ்த் சம். 6 + 2 மைனஸ் 2 × 3. முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன்? ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன்னா போர்ட் மாஸ் ரூல் படி இது ஃபஸ்ட்டு பார்க்கணும், ப்ராக்கெட். ஸோ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத பார்க்கலாமா? 6 + 2 எவ்வளோ? 8 மைனஸ் 2 3 6. ப்ராக்கெட்டில் இருந்துட்டாலே மல்டிப்ளிகேஷன் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் முன்னாடி. அது வந்து எதுவுமே இல்லை சிம்பிள் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மற்றபடி இங்கே சிம்பிள் மைனஸ்ன்னு இருக்குது அப்படின்னா சப்ராக்ஷன் தான் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் ஆன்சர் இஸ் த 2. 2 is our answer. Next sum 50 + 50 × 2. ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன், அடுத்து தான் அடிஷன் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு 50 + 50 × 2 எவ்வளோ? 100. ஸோ கரெக்ட் ஆன்சர் 150. இதே மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும் சம்ஸு. சிம்பிளிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்லேருந்து ஆரம்பிக்கலாம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சம்ஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாடல்ஸ் நான் காமிச்சிருவேன். ஸோ டெய்லி நம்மளோட இது அப்டேட்ஸ் பார்த்துக்கிட்டே இருங்க. வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அம்முட்டி பேசி சேனலில். பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்பப்போ வீடியோ போடுறது உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் சம் 4/8. ஆஃப்னா என்ன சொல்லியிருந்தேன்? மல்டிப்ளிகேஷன். ப்ராக்கெட்டில் 5/6 மைனஸ் 1/2. 5/6 minus 1/2 divided 10/11. ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்க சால்வ் பண்ணுமா? ஸோ 5/6 minus 1/2னா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுக்கணும். 6க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 6 தான் வரும். ஸோ 4/8 இன்ட்டு இது 6 தான் இருக்குது. 5 மைனஸ் 3 வருமா? 3/6. டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும் அப்படின்னா என்ன வரும்? ரெசிப்ரோக்கல் 11/10. ஸோ 4/8 into 5 minus 3, 2/6 into 11/10.
10. இப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி போடுங்க. 4 1 சார் 4 2 சார் 2 2 கேன்சல். ஸோ 11/60. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா இன்னொரு வாட்டி பாஸ் பண்ணிவிட்டு ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். அப்பயும் புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக தனியாக ஒரு சம் போடுறேன். நெக்ஸ்ட் சம் 7th சம். சேம் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னாலே போர்ட் மாஸ் ரூல் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பார்க்க வேண்டிய சம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ராக்கெட்குள்ளே தான் இருக்கிறது பார்க்கணும். இதில் 3-4 ப்ராக்கெட் இருக்குது. ஸோ கரெக்டாக பாருங்கள். உள்ளேருந்து ஃபஸ்ட்டு வெளியிருந்து போங்க. இந்த ப்ராக்கெட்டும் இந்த ப்ராக்கெட்டுக்கு, இந்த ப்ராக்கெட்டுக்கு இந்த ப்ராக்கெட், அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு இந்த ப்ராக்கெட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் சால்வ் பண்ணணும். ஸோ 2 மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 2 இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். 2 + 2 எவ்வளோ? 4. அப்புறம் 2 மைனஸ் இப்போ இந்த இதுக்கு சால்வ் பண்ணியாச்சா? ஸோ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணுங்க. 2 4 சார் எவ்வளோ? 8. ஸோ 2 மைனஸ் 8. கரெக்டாக ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்போ தான் நமக்கு குளறுபடி ஆகாது. ஸோ 2 மைனஸ் 8 எவ்வளோ? -6. ஸோ 2 மைனஸ் 2, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன சொன்னேன்? ப்ளஸ். ஸோ +6. ஸோ 2 மைனஸ் எவ்வளோ வருது? 2 + 6 8. ஸோ இப்போ என்ன இருக்குது? 2 மைனஸ் 8 இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வரும்? மைனஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ -6. இப்படி தான் சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட்டை கரெக்டாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க, இல்லைன்னா எங்கேயாவது குளறுபடி ஆகிடும். நெக்ஸ்ட் சம். அடுத்து என்ன பண்ணணும்? ப்ராக்கெட் தானே ஃபஸ்ட்டு பார்க்கணும். ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு பார்க்க 3 + 3 + 3 + 3 எவ்வளோ வரும்? 12 / 3 divided by 2 + 2 + 2 + 2 எவ்வளோ வருது? 4 6 8 8 divided by 2. ஸோ இது எப்படி பண்ணணும்? 12 / 3 divided by 8 divided 2. ஸோ இங்கே கேன்சல் ஆகிடுது. ஸோ இங்கே பண்ணலாம். 3 4s are 12, 2 4s are 8. ஸோ 4/4. ஆன்சர் 1. நெக்ஸ்ட் சம். நமக்கு எப்படி என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் தானே பண்ணணும். ஸோ இதில் எல்சிஎம் எடுத்தால் 4. ஸோ 5 2s are 10 -3 divided by 4 into 7/8 equal to 4/5 plus 7/5 divided எவ்வளோ வருது? 7/4 into 7/8. இப்போ போர்ட் மாஸ் ரூல் படி பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ப்ராக்கெட் பண்ணிட்டோமா? ஆஃப் இல்லை. ஸோ அடுத்து டிவிஷன்னா இதுக்கும் இதுக்கும் டிவிஷன் பண்ணணும். ஸோ 4/5 ப்ளஸ் 7/5 டிவிஷன் பண்ணால் இது ரெசிப்ரோக்கல் ஆகும். இன்ட்டு 4/7 இன்ட்டு 7/8. ஸோ 7 கேன்சல் ஆகிடுமா? அப்போ 4/5 ப்ளஸ் 4 7s are 28, 5 8s are 40. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. 45. 5னா 5 8s are 40. ஸோ 5s are 40 தான் வரும். ஸோ 8 8 4s are 32 plus 28 divided by 40. ஸோ ஆன்சர் என்ன இருக்கும்? 0. 60/40. 0 0 கேன்சல் ஆகிடும். 3/2. 3/2 தான் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். நீங்கள் மட்டும் இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன் அப்புறமேட்டு டிவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் செம்ம குழப்பம் மாதிரி ஆன்சர் தப்பாக தான் வரும். ஸோ எப்பயுமே இந்த ரூல் படியே போங்க. ஆன்சர் ரொம்பவே ஈஸியாகவும் கிடச்சிரும், சீக்கிரமாகவும் வந்துடும். நெக்ஸ்ட் 10th சம். இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது பாருங்கள். போர்ட் மாஸ்னு பக்கத்தில் எழுதிக்கோங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ப்ராக்கெட் போங்க. 5 2 + 3 2 - 2 இந்த ப்ராக்கெட்டில் தான் இப்போ நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ 5 - 3 2 + 5 - 10 divided by 4.
25 minus 5, 2 plus 3, 2 minus 2 2 சரி எவ்வளோ 4, 2 minus 4 plus 5 minus 10 divided by 4, 25 minus 5, 2 plus bracketல பாருங்க 2 plus 5 7, 7 minus 4 3 minus 10 divided 4 equal to 25 minus 5, 2 plus 9 minus 10 divided by 4 equal to 25 minus 5, 2 plus 9 euro 11, 11 minus 10 1 தான் வருது divided by 4. So 25 minus 5 into 1 5 divided by 4. So இப்போ பாருங்க மைனஸ் இருக்கு டிவிஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் டி தான் அடுத்து தான் சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ 25 மைனஸ் 5 divided by 4 இருக்கா. இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. 4 தான் எல்சிஎம். ஸோ 4 into 25 100 minus 5 divided by 4. ஸோ ஆன்சர் 95 divided by 4. இதை மிக்சர் ஃப்ராக்ஷன் போடணும் அப்படின்னா 4 2s are 8, 4 3s are 12, 3 by 4 23, 3 by 4 தான் ஆன்சர். இதே மாதிரி எல்லா சம்க்கும் போர்ட் மார்க்ஸ் ரூல்ஸ் சப்ளை பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷனில் நெக்ஸ்ட் இருக்கிற அடுத்தடுத்த மாடலில் இருக்கிற நிறைய சம்ஸ் பார்க்கலாம். அம்மு டிஎன்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.